நளினியின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுவிக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், ராஜீவ் கொலையில் அரசியல் சதி இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதே கருத்தை காங்கிரஸ் கட்சியின் திருச்சி வேலுச்சாமியும் முன்வைத்தார். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் முழுமையான உடல்நலம் பெற்று பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று மனப்பூர்வமாகவே நான் விரும்புகிறேன். நீங்கள் சுதந்திர தமிழகத்துக்கு பொது வாக்கெடுப்பு என்று நீங்கள் தீர்மானம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்த போது வரலாறு உங்களுக்கு பொன்மகனம் சூட்டும் என்று உங்களுக்கு எதிர்நிலையில் இருந்து அறிவிக்கப்பட்டவர்கள். துரோகங்களும் வரலாற்றில் பதியப்படும், தியாகங்களும் பதியப்படும். நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வில் இந்த 7 பேரையும் நீங்கள் விடுவித்தீர்கள் என்ற பெருமையை உங்கள் பொது வாழ்வில் பெற்றுக் கொள்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம். துணிந்து 161 பயன்படுத்த இது வெறும் தமிழீழத்து பிரச்சனையும் அல்லது சிங்கள இனவாதத்திற்கும் இந்திய அரசுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல. இதில் சர்வதேச அரசியல் இருக்கிறது. நளினியுடைய வாக்குமூலத்திலேயே இந்த புத்தகத்திலேயே பதிவாகி இருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலையை மன்னிக்கணும்னு சொல்லல, அந்த கொலைக்கும் இந்த சிறையில் இருக்கிற 7 பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இவர்கள் வெளியே வந்துவிட்டால் உண்மை குற்றவாளிகள் உள்ளே போய்விடுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாக ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது.